ஜோ எழுதிய நெவர் ஃபர்கெட் ஹவு மச் ஐ லவ் யூ என்ற நூலின் தமிழாக்கம் அருள்வள்ளன் அரசு நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே. நூல்கள் இப்போது விற்பனைக்கு. 2 திராவிட கட்சிக்கு மாற்றாக வந்திருக்குங்க. இவங்க என்ன தமிழ் தேசிய கொள்கையை முன்வச்சா வந்தாங்க. இவங்களும் வந்து பெரியாரை தானே பின்பற்றுறாங்க. பலவீனமான அரசாக தான் சார் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து யாருக்கும் வந்து எந்த சந்தேகம் இருக்காது. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு 15 சீட்டு வந்திருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக இது எப்படி இருந்தாலும் ஒரு பலவீனமான அரசாக இருக்கும். எந்த நேரத்தில் கவிழ்ந்துருமோன்ற அந்த அச்சத்துடைய நகர்ற மாதிரி இருக்கும். தாவேகா தரப்பில் சில நடவடிக்கை கூர்ந்து கவனிக்கிறோம். அப்புறம் எக்ஸிட் போல பார்க்குறோம். அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இவிஎம் மிஷினில் வந்து ஏதாவது வந்து ஒரு குளறுபடிகள் ஏதாவது நடந்திருக்குமான்ற அந்த சந்தேகமும் நமக்கு வரதான் செய்யுது. அது தவிர்க்க முடியல அந்த சந்தேகத்தை. இப்போ கட்சிக்காத கொள்கை சித்தாந்தம் ஏதாவது இருக்கா, கோட்பாடுகள் இருக்கான்னா அது கிடையவே கிடையாது. சரி, இது எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ வெளியிடுறீங்க. அந்த மேனிஃபெஸ்டோ மக்கள்கிட்ட வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தான்னு கேட்டால் அது கூட இல்லை. ஒரு விளையாட்டாக கூட சில பேர் எடுத்துட்டாங்க. தாலிக்கு அந்த அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு இதெல்லாம் வந்து பெருசாக வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இல்லை. அப்போ முழுக்க சினிமா கவர்ச்சி மட்டும்தான் அங்கே வந்து பிரதானமாக இருந்தது தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மிக இன்டலெக்சுவல். அவர் வந்து மேடையில் பிரசங்கம் பண்ணார்னா அப்படியே கூட்டத்தை கட்டி போடுவார். இப்போ சீமான் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இங்கே வந்து ஆழமாக கால் ஊனலை, மேலோட்டமான ஒரு அரசியல் தான். அப்போ இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கேட்டால் ஒரு நடிகன்ற முறையில் வந்து ஒரு 40% மீதி வந்து ஒரு 60% கேட்டால் மாற்று அரசியல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சோர்வு இருக்குது. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைக்கிறது பலவீனமாக தான் பார்க்கணும். இது பலமாக பார்க்க முடியாது. எப்போ வேணாலும் நாளைக்கு வந்து இவங்க வந்து காலத்துக்கு மாற்றி வைப்பாங்க. அதனால் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும். ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உளவுத்துறைகள் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். வயசு தப்பாக எடுத்துடாதீங்க. இந்த மக்களை தான் நீங்கள் நம்பிடாதீங்க. கடவுளாக பார்த்தா அதே வந்து என்டிஆரை செருப்பு தூக்கி வீசினாங்க சார். ஓகே, என் கண்ணால் பார்த்தேன். அது வந்து திட்டமிட்டு வீசப்பட்டதா திட்டமிடா வீசப்பட்டதா தெரியாது. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். தற்பொழுது அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமா தேர்தல் முடிவுகள் தான் இருக்குது. இதுவரைக்கும் தமிழக அரசியலில் நம்ம காணாத ஒரு முடிவை எட்டியிருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா தொங்கு சட்டமன்றத்தை ஃபஸ்ட்டு முறையாக சந்திக்கிறோம். இது எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக வந்துட்டு 2 திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒரு கட்சி வந்துட்டு அதிகமான தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது, அதுவும் விஜய் அவர்களுடைய கட்சி. அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் எப்படியாக வாக்கு செலுத்திருக்காங்க? இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வந்திருக்குன்னு. இவங்க என்ன தமிழ் தேசிய கொள்கையை முன்வச்சா வந்தாங்க. இவங்களும் வந்து பெரியாரை தானே பின்பற்றுறாங்க. பேரளவுக்கு ஒன்றும் பேரவனா இல்லாமல் போயிடலாம், பேருனா இல்லாமல் போகலாம். ஆனால் இதுவும் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு திராவிட கட்சியை தான் நான் பார்க்குறேன். பட் இன்னும் அந்த அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்களுடைய கொள்கை என்ன, தத்துவம் என்ன, கோட்பாடு என்னன்னு ப்ரூவ் பண்ணல. ஆனாலும் பெரியார் வந்து கொள்கை தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது திராவிட கட்சியாக தானே அது இருக்க முடியும். அப்படி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் பெரியார் அங்கே இல்லைன்னு சொன்னால் அப்போ வேணால் நம்ம எடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ரெண்டாவது எப்படி இருந்தாலும் இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா இடதுசாரி சிந்தனை உள்ள இயக்கங்கள் தானே. அதாவது வலதுசாரிகிட்ட இருந்து முற்றிலுமாக மாறுபட்டவங்க தானே. அப்படி இருக்கும்போது இது திராவிட கட்சின்னு சொல்லிக்கலாம், இல்லை சொல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலகியும் போகலாம். அப்படி தான் இதை நான் பார்க்குறோன்னே. 2 திராவிட கட்சிகளுக்கு வந்து ஒரு மாற்று அரசியல் கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரான்னு சொல்லி மாற்று அரசியல் வந்து நான் முன்வைக்கிறேன் அப்படி ஏதாவது முழங்கியிருந்தாலும் கூட நம்ம சொல்லலாம். வந்து விஜய் வந்து பல மேடைகளை வந்து மாற்று அரசியல் சொன்னார். 2 திராவிட கட்சிகளுக்கும் மாற்று அப்படி சொல்லவே இல்லை. பெரும்பாலும் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுகவை தான் மென்ஷன் பண்ணார். திமுகவுக்கு வந்து ஒரு மாற்றுன்னு கூட வந்து நேரடியாக சொல்லனா கூட இங்கே ஸ்டாலின் சாரா விஜயா அப்படி தான் முன் வச்சார தவிர அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து நீண்ட காலம் வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்தோன்னா மாற்றாக வந்து ஒரு அரசியல் வந்திருக்குன்றத நம்ம களத்தில் நம்ம வந்து பார்த்தோம். இப்போ பெரும்பான்மை இவங்களுக்கு பெரும்பான்மை வந்து கிடைக்கலன்னும் போது வேறு வழி இல்லாமல் இவங்க என்ன சொல்லணும்னா எப்படி இருந்தாலும் வந்து ஒன்று நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து 2 திராவிட கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாற்றாக வந்துட்டோன்னு சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகளோட கூட்டணி இருக்கிற கட்சிகளுக்கு உதவியில் தான் நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கிறன்ற அந்த நிலைப்பாடு இருக்குது. ஒன்று இந்த சைடில் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுகள், விசிகா இதை சேர்ந்தால் தான் 11 ஆகுது. சரிங்களா?
ஸோ அதனால் வந்து பெரும்பாலும் இப்படி தான் இவங்க வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் வந்து போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த சைடு தான் நான் சொல்கிறது வந்து இந்திய தரப்பில் வந்து ஏடிஎம்கே தரப்பில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் இன்னும் வந்து இப்போ அங்கேயுமே பாமக கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாமக கிட்ட பேசுகிறாங்க. அப்படி இப்படி ஒரே நேரத்தில் 2 அணியிலிருந்து எப்படி வந்து விசிக உள்ள வர மாட்டாங்க, பாமக வந்தால் விசிக வர மாட்டாங்க. அந்த சிக்கல் இருக்குது. அப்படியே இப்போ நிலைமைகள் மாறி அப்படியே வந்தாலும் கூட, ஏன்னா இது வந்து நிபந்தனை அடிப்படையில் தான் வந்து எப்படி இருந்தாலும் இவங்க கூட்டணிக்கு போவாங்க. ஓரளவு வந்து கூட்டாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒத்துக்கிறாங்களான்னு தெரியல. எங்கள் தாவேக்கா பெரும்பாலும் அவங்க ஆரம்பத்திலே அப்படி சொன்னாங்க. அதில் மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன இருந்தாலும் இது வந்து பலவீனமான அரசாக தான் சார் இருக்கும். கண்டிப்பாக அதில் வந்து யாருக்கும் வந்து எந்த சந்தேகம் இருக்காது. எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து இன்னொரு ஒரு 15 சீட்டு வந்திருந்ததுன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக, இது எப்படி இருந்தாலும் ஒரு பலவீனமான அரசாக இருக்கும். எந்த நேரத்தில் கவிழ்ந்துருமோன்ற அந்த அச்சத்துடைய நகர்ற மாதிரி இருக்கும் வந்து. ஸோ பலவீனமான அரசால் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பெருசாக எதுவும் நன்மைகள் செய்ய முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குது, பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? மாற்றுங்கிற புள்ளியில் அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ரெண்டாவது வந்துட்டு அவர் ஒரு உச்ச நடிகராக இருந்திருக்கிறாப்புல, அந்த கிரேஸும் அவருக்கு ஆட் ஆன் வேல்யூவாக மாறி இருக்குது. அதனால தான் அந்த பொசிஷனுக்கு அவரால் வந்திருக்க முடியுது. ஆனால் ஒரு கிளியர் மேண்டேட்ரி வந்து கொடுக்க மக்கள் தயாராக இல்லை. இன்னமும் கூட திராவிட கட்சிகள் மீதான அந்த கொள்கை பற்றுதலோ இல்லை வேற என்னவோ கட்சி மீதான பற்றுதலோ இருக்கிறதால தானே அந்த கட்சிகளுக்குமே ஒரு கணிசமான தொகுதியில் கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இது உண்மை தானே சார். எப்படின்னா இதை ஏற்றுக்கிற இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு பெருசாக எனக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்காது, நான் அப்புறம் சொல்கிறேன். முதல்ல இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சினிமா கவர்ச்சி மட்டுமே தான் இந்த வெற்றிக்கு காரணமானா நிச்சயமாக என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு 100ல் ஒரு 40% வந்து சொல்லலாம் சினிமா கவர்ச்சி சொல்லலாம். அவருக்கு வாக்கு போட்டவங்க மீதி இருக்க அந்த 60% கேட்டால் விஜய்க்கு வாக்களிக்கணுன்ற அந்த நோக்கம் இல்லை. அந்த தாவேக்காவோட கொள்கை, கோட்பாடு, தத்துவங்கள்லாம் நான் வந்து ஈர்க்கப்பட்டிருக்கு, அதனால் வாக்களிச்சுன்னு சொல்ல முடியாது. 40% வந்து நடிகர் என்பதற்காக, மீதி இருக்க 60% வந்து பார்த்திங்கன்னா 2 கட்சிகளும் மாறி மாறி வாக்களிச்சிட்டோம். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 3வது வந்து ஒரு கட்சிக்கு வந்து வாக்களிப்புன்ற அந்த அடிப்படையில் தான் இவங்க வாக்களிச்சிருக்கிறாங்கன்றது என்னுடைய பார்வை. அதை தாண்டி வந்து சில நடவடிக்கைகளை நம்ம கூர்ந்து கவனிக்கும் போது, அதாவது தாவேக்கா தரப்பில் சில நடவடிக்கை கூர்ந்து கவனிக்கிறோம், அப்புறம் எக்ஸிட் போல் பார்க்குறோம். அப்படிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் இவிஎம் மிஷினில் வந்து ஏதாவது வந்து ஒரு குளறுபடிகள் ஏதாவது நடந்திருக்குமான்ற அந்த சந்தேகமும் நமக்கு வரதான் செய்யுது. அது தவிர்க்க முடியல அந்த சந்தேகத்தை. இப்போ உதாரணத்துக்கு நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் வந்து சினிமா பார்வை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேட்டைக்காரன் படத்தில் வில்லன் பேசுவார், அந்த சலீம்னு நினைக்கிறேன், அவர் வில்லன் பேசுவார். திடீர்னு பேசுவார்ல, அது மாதிரி திடீர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் சொல்லி விஜய்கிட்டே தான் அந்த வசனத்தை பேசுவார் அவர். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். எப்படின்னா திடீர்னு வந்து விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, ஜனநாயகன் படத்துக்கு வந்து திமுக மட்டுமே காரணம் கிடையாது, பிஜேபியும் காரணம் அப்படின்னு சொல்லி திடீர்னு சொல்கிறாரு. அப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் வந்து கேட்டிங்கன்னா வந்து திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா குழந்தைங்களை எல்லாம் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களை வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு வாக்களிக்க சொல்கிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த காலையில் நீங்கள் வந்து காலையில் அவ்வளோ ஏன் அந்த மென்ஷன் பண்ணணும்னு தெரில, காலையில் நீங்கள் வந்து கிளம்பி போய் குளிச்சுட்டு போய் விசில் டிவி கேக்கு நேராக இருக்கிற விசில் பட்டனில் அழுத்துங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த 2 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்களித்த பிறகு 2 நாள் வந்து அமைதியாக இருக்குது. எதுவுமே அவரும் வந்து பார்த்திங்கன்னா வாக்களித்த பிறகு வந்து மக்கள்கிட்ட எதுவுமே பேசாமல் 2 நாள் அமைதியாக இருக்கிறது, மக்கள்கிட்டே ஒரு அமைதி இருக்குது. அதுக்கப்புறம் 3வது நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக வலைதளத்தில் வந்து முழுக்க நான் டிவி கேட்க தான் வாக்களித்தேன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அது அப்படியே வந்து ஒரு 4 நாள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் வந்து மக்கள்லாம் சீக்கிரம் இந்த ரிசல்ட் வந்து சொல்லி தொலைங்கப்பா அப்படின்ற இடத்துக்கு மக்களே தள்ளப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ரிசல்ட் வர்றதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த எக்ஸிட் போலிங் வரும்போது பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான வந்து ஊடகங்கள் வந்து டிஎம்கேவும் 2வது இடத்துல வந்து அதிமுக, 3வது இடத்துல வந்து டிவிக்கேன்னு சொல்கிறது. ஆனால் ஒரே ஒரு ஊடகம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது மாறி வந்து சொல்கிறாங்க. இப்போது ரிசல்ட் வரும்போது பார்த்திங்கன்னா அனைத்து ஊடகங்களுடைய அனைத்து கருத்து கணிப்பும் முற்றிலுமாக வந்து சர்வதேச பத்திரிகையாளர்கள், சாதா பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருடைய வந்து முடிவுகளும் மாற்றப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊடகம் மட்டும் செய்தி வெளியிட்டது, அது மட்டுமே வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது வந்து என்ன, ஏதாவது இவிஎம் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகள் ஏதாவது நடந்திருக்குமா, அதுக்கான முன்னெடுப்பா இது அப்படின்றத நம்ம
பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு சந்தேகம் தான் நான் சொல்லணும், தவிர அப்படியே நடந்திருக்கும்னு கிடையாது. இல்லை அது எப்படி தாவேக்கா கையில் எடுக்க முடியும்? இவிஎம் அங்கே தான் நீங்கள் இருக்குதுங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்திருக்குதா நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை முன்னோடி நீங்கள் பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது காங்கிரஸ் வந்து 28 சீட்டு பெறுது. இங்கே அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து 17 சீட்டு பெறுது. 27 சாரி 26 பெறுது. 27 பெறுது. சாரி, அங்கே 28, இங்கே 27, ஒரு சீட்டு நிற்கப்படுது. இப்போது கடந்த காலத்தில் என்ன பேசப்பட்டதுன்னா, குறைஞ்சபட்சம் 50 சீட்டு கேட்பாங்க, நெருக்கடி கொடுப்பாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து அங்கே சீட்டு எண்ணிக்கையும் இருக்குது. இங்கே 26 கட்சினா அங்கே 16 கட்சினா அது பெரிய கட்சிகள் கூட கிடையாது. அங்கே இருக்கிற பெரிய கட்சியே ஒன்று கேட்டிங்கன்னா என்டிஏ தான், பிஜேபி தான் அங்கே பெரிய கட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து குறைஞ்சது 50. ஆனால் 28 வந்து பெறுறாங்க. அந்த 28 மேற்கோள் காட்டி தான் இங்கே காங்கிரஸ்லேயும் பெறுறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து இந்த எலெக்ஷன் எல்லாம் வந்து முடிஞ்சிட்டு போது பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு கூட வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு நல்லாவே உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே 2 அணிகள் பிரிஞ்சு ஒரு அணி வந்து பார்த்திங்கன்னா நயினார் நாகேந்திரன், இன்னொரு அணி வந்து பார்த்திங்கன்னா வந்து அண்ணாமலை என்ன சொல்கிறார் கேட்டால், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்கிறாரு வந்து இங்கே வந்து மிகப்பெரிய இளைஞர்கிட்ட எழுச்சிருக்கு, இங்கே வந்து விஜய் வெற்றி பெறுவார்ன்ற அந்த வார்த்தையே வந்து போல்டாக சொல்கிறாரு, வெளிப்படையாகவே சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி இந்த ரிசல்ட்டெல்லாம் வந்துடுச்சு, எல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி தினத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தோல்வி அடைஞ்சதுக்கான அந்த என்ன சொன்ன அந்த அறிக்கையோ, நயினார் நாகேந்திரக்கிட்ட இருந்து அந்த அறிக்கையோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றவர்கள் ஜென்ரலாக வாழ்த்து சொல்கிறது அது வேறு விஷயம். ஆனால் இது வந்து இந்த தோல்வி அடைஞ்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணங்கள்லாம் எதுவுமே சொல்லாமல் ஒட்டுமொத்த பிஜேபியில் இருக்க, நான் பிஜேபின்றதை இப்படி சொல்லலாம், வலதுசாரி சிந்தனையாளர்கள் அத்தனை பேருமே வந்து பெரிய புரட்சி நடந்திருக்கு, விசில் புரட்சி நடந்திருக்கு அப்படின்றது வலதுசாரி சிந்தனையாளர்கள் அத்தனை பேருமே சொல்கிறாங்க. அப்போது ஒரு கட்டத்தில் இருக்கிற என்ன சந்தேகம்னா, இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவித்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கையாளக்கூடிய இடத்துல தான் வந்து விஜய் இருப்பார்ன்றது என்னுடைய பார்வை. அப்போது இது வந்து நான் வந்து முழுக்க வந்து ஒரு சிறுபான்மை வகுப்பை சார்ந்த ஒருத்தரை வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவர் மூலமாக வாங்கி திராவிட கட்சிகளை வீழ்த்துறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப லாங் டைம் வேலை நடந்திருக்கு, ஒரு 2 வருஷமாக வேலை நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அசைன்மெண்ட் நடந்திருக்குன்றது டவுட்டாக இருக்குது எனக்கு. நான் டவுட்டை தான் நான் சொல்கிறேன். அது வந்து மக்கள் தான் அதை பார்வையை பார்க்கலாம். அப்போ எல்லாரும் ஒரு வார்த்தை கேட்பாங்க, ஏங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தொகுதியில் ஜெயிச்சிடக்கூடாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். சில நேரங்களில் வந்து சில தியாகங்கள் பண்ணி கூட தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய அந்த நுணுக்கமான வேலைகளை வந்து செய்து காட்டுவாங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் ஒரு சந்தேகத்தை எழுப்புறீங்க, அதை ஒரு பக்கம் வச்சுருவோம். இன்னொன்று என்னன்னாக்கா, இப்போ ஒரு 35% வாக்குகள் எடுத்திருக்காங்க, மக்களே போட்டிருக்காங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். 60 ஆண்டு கால அயற்சி, திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக ஒரு 31 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறது, திமுக ஒரு 26 ஆண்டுகள் ஆண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 கட்சியின் மீது அயற்சி இருந்தும் கூட அந்த 2 கட்சியை வித்ஸ்டாண்ட் பண்ணுறது எப்படி பார்க்குறீங்க? 2 பேருமே ஏறத்தாழ 3 கோடி ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இவர் ஒரு பக்கம் 1,70,00,000 வாங்கியிருந்தாலும் அவங்க 3 கோடி ஓட்டு வாங்குறாங்கனாக்கா, அப்போ இன்னமும் கூட அந்த அடிப்படை அந்த திராவிட அரசியல், ஏன்னா அந்த நீச்சிலேருந்து கேட்குறேன், ஏன்னா திமுகலேருந்து அதிமுக உருவாச்சு, அவர்கள் மீதான நம்பிக்கை இந்த மக்களுக்கு விட்டு போகலை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, கண்டிப்பாக சார், நான் தான் சொல்கிறேன். இங்கே வந்து இது நல்லா, அதாவது 2 ஆண்டுகள் மட்டுமே, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2024 கட்சியை தொடங்குறாங்க. கட்சியை தொடங்கி நீங்கள் ஓராண்டு காலம் வந்து கோட் படம், அந்த படம், இந்த படம் அப்படி ஓடிடுச்சு. உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து பூஜை போட்டு அடுத்த பட வேலைகளும் நடந்துடுச்சு இந்த ஜனநாயகம் படம். அப்போது ஏறக்குறைய வந்து கட்சி தொடங்கிய 1 வருஷத்துக்கு மேலே நீங்கள் எந்த வேலையும் செய்யவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த 1 வருஷத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு விக்கிரவாண்டி மாநாடு நடத்துறீங்க, மதுரை மாநாடு நடத்துறீங்க, 4 இடத்துல கூட்டம் போட்டிங்க, அதுக்குள்ளே ஒரு இடத்துல பெரிய டிசாஸ்டர் நடந்துடுச்சு. இப்படி தான் வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு நிலைத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீராக வந்து கட்சியை வளர்க்குற வேலை எதுவும் நடக்கவே இல்லை. அங்கே ஒரு மீட்டிங், இங்கே ஒரு மீட்டிங், இங்கே ஒரு மீட்டிங், இப்படி தான் இருந்தது. கட்சி கட்டமைப்பே கிடையாது. அப்போ கட்சிக்காவது கொள்கை சித்தாந்தம் ஏதாவது இருக்கா, கோட்பாடுகள் இருக்கான்னா அது கிடையவே கிடையாது. சரி, இது எல்லாம் போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டோ வெளியிடுறீங்க, அந்த மேனிஃபெஸ்டோ மக்கள்கிட்ட வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தான்னு கேட்டால் அது கூட இல்லை. ஒரு விளையாட்டாக கூட சில பேர் எடுத்துட்டாங்க. தாலிக்கு அந்த அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரு, இதெல்லாம் வந்து பெருசாக வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து இல்லை. அப்போ முழுக்க சினிமா கவர்ச்சி மட்டும்தான் அங்கே வந்து பிரதானமாக இருந்தது, தவிர வேறு எதுவுமே இல்லை. இல்லை வந்து விஜய் வந்து ஒரு பெரிய மிக இன்டலெக்சுவல், அவர் வந்து மேடையில் பிரசங்கம் பண்ணார்னா அப்படியே கூட்டத்தை கட்டி போடுவார், இப்போ சீமான் மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போது இங்கே வந்து ஆழமாக கால் ஊனலை, மேலோட்டமான ஒரு அரசியல் தான். அப்போ இது வந்து இந்த நான் சொன்ன மாதிரி கேட்டால் ஒரு நடிகன்ற முறையில் வந்து ஒரு 40% மீதி வந்து ஒரு 60% கேட்டால் மாற்று அரசியல். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சோர்வு இருக்குது.
அப்போ அந்த மாற்று அரசியல் வந்து கொடுக்கணுன்ற அந்த எண்ணத்தில் வாக்களிச்சிருக்கலாம். இது வந்து ஒரு செக்டார் தான், ஒரு செக்டார் தான். அப்போ மீண்டும் கூட இப்போ வந்து திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 சீட்டுகள் இருக்கிறாங்க. இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 53 இருக்கிறாங்கன்னா அப்போ இன்னும் கூட வந்து அங்கே வந்து பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 3 பேருக்குமே 30-30. ஆமாம். அதனால் எனக்கு என்னன்னு கேட்டால் இந்த விஜயோட வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட்டான பெரிய வெற்றின்னு கொண்டாட முடியாது. ஆனால் ஒரு சாதாரண ஒரு 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 என்ன சொல்ல குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு மெகா ஸ்டாராக இருந்தால் கூட ஒரு நடிகராக இருந்து 2 வருஷத்தில் அவர் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தையே கொடுத்தாருங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அதை வேணால் சொல்ல தவிர ஆனால் இது வந்து அப்படியே இந்த 5 ஆண்டு காலம் இவர் வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டெபிளாக இருக்குமான்றது டவுட்டு தான். அவங்கள மாதிரி நிலைத்த கட்சியாக இருக்க முடியும், கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ திமுகலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சவங்க. நீங்கள் ராஜீவ் மரணம் அப்போது அன்றைக்கி இருந்த காட்சியை நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ராஜீவ் மரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓட அடிக்கிறாங்க ஒரு கட்சிக்காரங்களும் இருக்கிற எம்எல்ஏலாம். அதுவும் பூந்தமல்லியில் வந்து குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ வந்து முற்றிலுமாக அவருடைய குவாரி எல்லாத்தையும் சூறையாடினாங்க, தியேட்டர்லாம் அடித்து நொறுக்குனாங்க. ஒவ்வொரு எம்எல்ஏவும் வெளியில் வர முடியல. அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. வந்து ராஜீவ் மரணத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுக தான் இது சதின்ற மாதிரி அப்படி ஒரு காலகட்டம் நடந்தது. அது திட்டமிட்டு நடத்தப்பட்டதும் கூட அந்த காலகட்டத்தில். அப்படி இருக்கும்போது அன்னைக்கு வந்து ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணாங்க ஜெயலலிதா. ஆனால் அதே 5 வருஷம் கழிச்சு 96ல் வெறித்தனமாக திமுகவுக்கு வாக்களித்தாங்க. ரஜினிகாந்தோட குரலையும் சேர்ந்து ஒழிச்சது அப்போ. ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்தாங்க. 5 ஆண்டு காலத்தில் வந்து அவ்வளோ சர்வாதிகார ஆட்சியை கொடுத்தாங்க. ஆனால் அன்னைக்கு காரணம் அவங்க பெரிய வலிமையாக இருந்தாங்க சார். 2 சீட்டு தான் ஜெயிச்சது. ராஜீவ் மரணத்தோட தாக்கம் என்னன்னு கேட்டால் வந்து கலைஞர் வந்து 800 வாக்கு வித்தியாசத்தில் துறைமுகத்தில் ஜெயிக்கிறாரு. பருதியமர்த்தி புரசை பெரம்பூர்னு நினைக்கிறேன் அவர் ஜெயிக்கிறாரு. 2 தொகுதி தான். அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து அப்படி அப்போது வலிமையாக வந்து ஃபுல் மெஜாரிட்டி இருந்தாங்க. 200 சீட்டுக்கு மேலே பார்த்துங்க. அப்போது 2 சீட்டு தான் திமுக கூட்டணியோட சேர்த்து ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிலைமை அப்படி இல்லை சார். இப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து மற்ற கட்சியோட நீங்கள் வந்து அதுவும் குறிப்பாக வந்து நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். கலைஞர் நீங்கள் சொல்லுவீங்க சார் 95 சீட் வச்சு கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவர்மெண்ட்டே கொடுத்தாரு சார், 5 வருஷம் ஃபுல்ஃபில் பண்ணார் கூட்டணி கட்சின்னா. அது கூட்டணி கட்சிகள் இயற்கையாகவே கூட்டணி கட்சிகள் இணைந்தது இல்லை. அதுவும் இல்லாமல் அவர் மத்தியில் அவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் அங்கே வந்து எம்பிக்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாரு. இங்கே அப்படி இப்போ கிடையாது. இங்கே முழுக்க இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு நீங்கள் ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைக்கிறதே ஒரு பலவீனமாக தான் பார்க்கணும். இது பலமாக பார்க்க முடியாது. எப்போ வேணாலும் நாளைக்கு வந்து இவங்க வந்து காலத்துக்கு மாற்றி வைப்பாங்க. அதனால் நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியும், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உளவுத்துறைகள் கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பல்ட்டி அடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்ட்டி அடிக்கிறது யாரு இல்லை. ஆனால் அப்போ அந்த கூட்டணி கட்சிகளுக்குமே சிக்கல் கிடையாது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து விஜய் இவங்க என்னென்னு விமர்சிச்சாங்கன்னாக்கா பிஜேபியோட பி டீம்னு விமர்சிச்சாங்க. அப்படியான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு அவருடைய அரசியலை முற்று முதலமாக புறக்கணிச்சுட்டு இப்போ போய் நான் அதிகாரத்தில் பங்கெடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ இவங்களுடைய இப்போ ஒரே வார்த்தையை எப்படி வேணும் புரட்டி போடலாம். இப்போ திருமாவோட ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இந்த கூட்டாட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் வந்து முன்மொழிஞ்சோம், அதை மக்கள் செயல்படுத்தி இருக்கிறாங்க. எங்கே செயல்படுத்தி இருக்கிறாங்க? எந்த இடத்துல செயல்படுத்திருக்காங்க? நீங்க தான் செயல்படுத்த போறீங்க. இப்போ அப்படி செயல்படுத்தி நீங்க விஜய் கூப்பிட்டப்போ நீங்க போயிருக்கலாமே. விஜய் கூப்பிட்டார்ல, நீங்க வாங்க என்னோட வாங்கன்னு கூப்பிட்டாரு, அப்போ போகல நீங்க. இது சந்தர்ப்பம் சார். திரும்ப பேசுறது சந்தர்ப்பவாத அரசியல். யார் வேணாலும் சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி பேசலை. இப்போ வந்து அவங்க என்ன இது அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன சொன்னாக்கா நம்ம 10 சீட்டு கட்ட 12 சீட்டு. இப்போ நான் கேட்குறேன், திமுக கொடுத்துருச்சு 8 சீட்டு கொடுத்துருச்சு, 8 ஜெயிச்சிட்டிங்களா என்ன நீங்கள்? இல்லை, இதில் என்னன்னா நம்ம யார் வந்துட்டு இந்த மாதிரிலாம் முடிவுகள் எடுக்க மாட்டாங்க, ரொம்ப திடமா இருப்பாங்க, மதசார்பற்ற கூட்டணி எதிர்பார்த்தாங்களோ அவங்களாம் அப்படி பேசுறாங்க. ஆனா பிரேமலதா ஒரு பக்கம் நான் வந்துட்டு மதசார்பற்ற கூட்டணியில தான் தொடருவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யார் மேல வந்துட்டு அந்த முன்னே அதாவது யூகத்தின் அடிப்படையில் வச்சு இவங்க இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சா கடைசியா அவங்க அப்படி இல்லை அப்படின்னு இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் சார். இதை எப்படி புரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா இப்போ புரியுதுங்களா? கலைஞர் வந்து சாதாரண ஒரு மதிநுட்ப அரசியல்வாதி. அதை அவங்க இப்படியே வந்து திமுக ஸ்டாலினும் பின்பற்றினார். இந்த கட்சிகள்லாம் வந்து எப்படி அவர் வச்சுருந்தாருன்றதை பார்த்துங்க. ஏன்னா இவங்கெல்லாம் எளிதாக வந்து கடந்த காலத்தில் நமக்கு தெரியும், இதே மக்கள் நல கூட்டணிக்கு மூளையாக இருந்து செயல்பட்டது யார்? இதே திரும்ப தானே செயல்பட்டார். மக்கள் நல கூட்டணின்றத ஒரு எப்படி வந்து உங்களுக்கு இப்போ என்ன இப்போது மக்கள் நல கூட்டணின்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயகாந்தை வந்து முதலமைச்சராக வந்து அறிவித்து நீங்கள் வேட்பாளராக அறிவித்து ஒரு மக்கள் நல கூட்டணி அது மொத்தமாக வந்து உங்களுக்கு தெரியும் டிசாஸ்டர் ஆச்சு. டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சீட்டு ஏடிஎம்கே ஆட்சி மாற்றத்துக்கு உதவி செஞ்சாங்க. அவ்வளோதான். ஆட்சி மாறாமல் இருக்கிறது உதவி. இப்போ அதே தான் செய்கிறாங்க. இப்போ அதே தான் செய்கிறாங்க.
ஸோ இப்போ வந்து திமுக வந்து இவங்களை நடத்தின விதம் சரின்ற மாதிரி தோணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா வெளியிலேருந்து பார்த்தோம்னா இப்போ திமுக நடத்துனது சரிதான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் இப்படி ஒரு சில பேர் காலையில் கூட ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார், சார் ஒருவேளை பிரேமலதா வந்து அந்த கூட்டணிக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா ஒரு 10 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிரித்து கொடுத்துருந்தாங்கன்னா, ஒருவேளை விசிகா கேட்ட 10 சீட்டு கேட்டாங்கன்னா அந்த அவங்களுக்கு 2 சீட்டு, கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சீட்டு கூடுதலாக கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நின்று அப்போவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அணிமாறுவாங்க. ஏன்னா இங்கே கம்யூனிஸ்ட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா யார் முதுகாவது இப்போ பார்த்தாங்கன்னு கேட்டால் 2 முதுகு தான் இருந்து மாறி மாறி ஏறுறதுக்கு. இப்போ இன்னொரு முதுகு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, சரி அந்த முதுகில் ஏறுறான்னு சொல்லிட்டு இப்போ விஜய் முதுகில் ஏறுறாங்க, அவ்வளோதானே தவிர இது வந்து எப்படி பார்த்தாலும் வந்து இது வந்து ஒரு நிலையற்ற ஒரு ஆட்சியாக தான் சார் இருக்கும். விஜய் தலைமையிலான ஆட்சி நமக்கு அது எண்ணம் கிடையாது, ஆசை கிடையாது. ஆனால் இந்த ரிசல்ட் வந்து நம்ம அப்படி கொண்டு போகுது இந்த முடிவு. இப்போ நான் இந்திய அரசியலில் பார்த்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க இது ஒரு மிராக்கிள் தான், நானும் அப்படி தான் பார்க்குறேன், மிராக்கிளாக தான் பார்க்குறேன். பொலிட்டிக்கல் மிராக்கிள். இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துட்டு வெறும் ஒரு அந்த பிம்பத்துக்காக ஓட்டு போட்டு நானும் எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவர் கருத்திலாம் எதுவும் உரையாடலை, எதுவும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்திருக்கு அந்த மாதிரி இந்தியாவில், என்டிஆர் நடந்திருக்கு. ஆமாம், அவருக்கு அது காரணம் என்னன்னாக்கா இப்போ அறியாமை, மக்கள் வந்து கடவுளாக பார்த்தாங்க. இவரை எப்படி பார்க்குறாங்க விஜய்? நீங்கள் என்டிஆர் நீங்கள் சொன்னதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பழைய வரலாறு நீங்கள் புரட்டி பார்த்துங்க, இந்த காணொலி பார்க்குறவங்க பார்த்துங்க. என்டிஆர் முதல்ல காங்கிரஸில் இருந்தார். காங்கிரஸ் இருந்தார். காங்கிரஸில் இருந்து அவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா வந்து தனி கட்சி தொடங்கி ஒரு தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி தொடங்குறாரு. அப்போ காங்கிரஸ் என்ன செய்யுது கேட்டிங்கன்னா சதி பண்ணுது. பாஸ்கர் ராவ்ன்றவர் வந்து என்டிஆர் ஒரு கட்சியில் வந்து பொதுச் செயலராக இருக்கிறார். கட்சியோட பொதுச்செயலர், தெலுங்கு தேசத்தோட முதல் பொதுச் செயலர் பாஸ்கர் ராவ். அது எலகோட பாஸ்கர் ராவோ ஏதோ சொல்லுவாங்க, தெலுங்கு நேமோட சர்நேமோட சேர்ந்து பாஸ்கர் ராவ்னு. அந்த பாஸ்கர் ராவ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸ் என்ன பண்ணுச்சுன்னா இருபா என்ன பண்ணாங்கன்னா, அப்போ ராஜீவ் பீரியட்னு நினைக்கிறேன், ராஜீவ் இந்திரா பீரியட்னு சரியா தெரியல எனக்கு. அப்போ வந்து என்ன செஞ்சாங்கன்னா பாஸ்கர் ராவ் வச்சுன்னு கேட்டால் வந்து ஒரு எம்எல்ஏக்களுக்கு ஒரு பெரிய குரூப்பை வந்து கட்சியை உடச்சி ஒரு செக்ஷன் போயிடுச்சு அவர்கிட்ட. அப்போது வந்து கவர்னர் வந்து என்ன செய்கிறார் கேட்டிங்கன்னா, அப்போ ரோசையா இருந்தார் பார்த்தீங்களா கவர்னர், அவர் தான் அங்கே இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, நீங்கள் தனிப்பெரும்பான்மையை நீங்கள் நிரூபிங்க அப்படின்னு சொல்லும் போது நிரூபிக்க முடியாது என்டிஆரால். ஏன்னா அவ்வளோ எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு போயாச்சு, எங்கே இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது, எம்எல்ஏக்கள் இவங்கெல்லாம் வருவாங்களான்னு கூட தெரியாது. அப்போ என்ன செஞ்சாருன்னா ஒரு பெரிய ஒரு குரூப் வந்து அது காங்கிரஸ் தான் பண்ணாங்க, அது பின்னணியிலேருந்து பண்ணாங்க. என்டி ராமராவுக்கு மிகப்பெரிய சோதனை கொடுத்தாங்க. என்டி ராமராவ் என்ன பண்ணார் தெரியுங்களா அந்த டைமில்? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு, நான் நீ வந்து தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, நான் ரிசைன் பண்ணுறேன், எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுங்கன்னாரு. உடனே ரிசைன் பண்ணிட்டார். அந்த தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கிற இடத்துக்கு அவர் போகல, ரிசைன் பண்ணார். ரிசைன் பண்ணிவிட்டு அடுத்த எலெக்ஷனில் வந்து கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து மருமகன் வந்து காங்கிரஸில் வந்து முரண்பட்டு தன் மாமனாருக்கு வந்து மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டதுன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, அங்கேருந்து கிளம்பி வராரு. பட் இந்த பின்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர்னு வச்சுங்களேன். இந்த ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகில இந்திய தலைமை காங்கிரஸ் பண்ண முடியாது, லோக்கல் இருந்த அவர் தான் பண்ண முடியும். அது பண்ணது ஒய்எஸ்ஆர் தான் வந்து முன்னின்று பண்ணது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்கிறாரு கேட்டால் முரண்பட்டு வெளியேறாரு சந்திரபாபு. வெளியேறி தான் என்ன செய்யணும், நேராக வந்து மாமனார்கிட்ட ஐக்கியமாறு கட்சியோட பொதுச்செயலர் பதவி கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு வரலாறு. கடந்த காலத்தில் வந்து என்டிஆரும் சோதனைகளை வந்து சந்திச்சார், அவருமே ஒரு அரசியல் பங்களிப்பு கொடுத்து தான் கட்சி ஆரம்பிச்சது. அதே சோதனை வந்து நாளைக்கு விஜய் கூட வரலாம், விஜய் கூட வரலாம். ஆனால் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்தாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் இப்போ இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா அவருக்கு ஓட்டு போகிறதுக்கான ஒரு புள்ளி ஒன்று சொல்லுவாங்க, என்னன்னா அவர் கடவுளாக பார்த்தாங்க. ஆமாம் ஆமாம், அவருக்கு ஒரு கிரேஸ் இருந்தது. விஜய் என்னவா பார்க்குறாங்க இந்த மக்கள்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடவுளாக பார்த்தாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சார். இந்த மக்களை நீங்கள் நான் தயவுசெய்து தப்பாக எடுத்துடாதீங்க, இந்த மக்களை தான் நீங்கள் நம்பிடாதீங்க. கடவுளாக பார்த்தா அதே வந்து என்டிஆரை செருப்பு தூக்கி வீசினாங்க சார். ஓகே, என் கண்ணால் பார்த்தேன். அது வந்து திட்டமிட்டு வீசப்பட்டதா திட்டமிடா வீசப்பட்டதா தெரியாது. அன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியாலாம் கிடையாது, ஒன்லி தூர்தர்ஷன், நோ அதாவது சேட்டலைட் டிவி கூட கிடையாது, ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூர்தர்ஷன் தான். அந்த தூர்தர்ஷனில் அவர் மீது வந்து செருப்பு விழற காட்சியை வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு விழ அந்த செருப்பை வந்து அவர் பிடிச்சி தூக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதே மக்கள் மத்தியில் வீசுகிறார், செருப்பு தூக்கி வீசுகிறார். அந்த செருப்பு வீசும் போது பக்கத்தில் நிற்கிறது சிவபார்வதி. ஓகே, எதுக்குன்னா எந்த மக்கள் தேவுடுன்னு சொன்னாங்களோ அதே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு வீசுகிறாங்க. பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சந்திரபாபு நாயுடு வந்து ஆதரிக்கிறாங்க. அவர் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் வந்து என்டிஆர் வந்து 4 சவுத்துக்குள்ளே முடங்குறாரு. இது எல்லாம் யாருடைய ஆட்சியில் நடக்குது? அதே தெலுங்கு தேச ஆட்சியில் நடக்குது. ஓகே, அப்போ எல்லாரும் சேர்ந்துட்டாங்க, ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா அது வந்து ஆணாதிக்க சிந்தனை வந்து ஆந்திராவில் வந்து பரவலாக இருக்குது. அது ஒரு காலகட்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜெயலலிதா உதாரணம் சொல்கிறாங்க.
அங்கே ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருக்கு எப்படின்னா அதே மாதிரி வந்து இங்கே வந்து சிவபார்வதி அதுக்கேற்ற மாதிரி சிவபார்வதி அப்போ வந்து ஜெயலலிதா வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க, ஓகே, ஆலோசனைலாம் கேட்டு போகிறாங்க. ஸோ இப்படி நடந்தது. அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மக்களை நீங்கள் நம்பாதீங்க. தேவடுன்னு சொல்கிறேன், நாளைக்கு இதே விஜய் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அது நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இங்கே வந்து நீங்கள் 100% விஜய்க்கு இப்போ வந்து அதாவது முழுக்க வந்து என்டிஆர் மாதிரியோ இல்லை எம்ஜிஆர் மாதிரியோ நீங்கள் அவ்வளோ எளிதாக கொண்டு வந்துடுங்க. எம்ஜிஆரே எப்படி தக்க வச்சுக்கிட்டாருன்றது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் முதல் வந்து 5 ஆண்டு காலம் நிறைவு செய்கிறாரு, அடுத்த 5 ஆண்டு காலம் வந்து திட்டங்கள் மூலமாக தான் நிற்கிறாரு. அந்த கல்ட்டு பிம்பத்தினால் நிற்கல. செகண்ட் டைம் சத்துணவு திட்டம்னு கொண்டு வராரு. நீங்கள் வந்து உண்மையான சத்துணவு கூடணும்னு சொல்லிட்டு அந்த சத்துணவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பமே சாப்பிட்றதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அவரையே நாடாளுமன்ற தேர்தலில் சுழியமாக்கிட்டாங்களே. ஆமாம், அதுவும் நடந்துச்சு. அது ஒன்று. அதை தாண்டி இன்னொன்று கேட்டால் 3வது முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுதாபாலை அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டாரு, ஹாஸ்பிட்டல் போயிட்டாரு 3வது முறை. அப்போ அவரே வந்து ரொம்ப வந்து சொன்ன கேட்டால் வந்து தரிகணத்துவம் போட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டு தான். அதனால இந்த விஜய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சார் கெசட்டில் ஏறணும்னு இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்ன்றது கெசட்டில் ஏறணும்னு அது ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் பேசுகிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வந்து வந்து என்ன வெட்டுக்கிளியா இந்த கொடுக்கு முளைக்கணும், நான் வந்து வெட்டுக்கிளிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கணும்னு சொல்லிட்டு யார் நினச்சாங்கன்றார்ல, புள்ளப்பூச்சிக்கெல்லாம் புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைன்னு சொல்லிட்டு நான் யார் எதிர்பார்த்தேன்னா நம்ம அப்படியும் சொல்லலை. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க லைஃப்பில் வந்து கரியர் இப்படி மாறணும்னு இருக்குது. நம்ம அது ஆனாலும் வந்து இங்கே மக்களுக்கு உகந்த அரசியலை மக்களே நிர்மாணிச்சுப்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இப்போ நான் நீங்க சொல்லுங்களேன், இந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ பரவலாக நீங்கள் வந்து வாகனத்தில் நீங்கள் வரீங்க, சாலையில் போகிறீங்க வரீங்க, மக்கள்கிட்ட ஏதாவது பெரிய ஒரு புரட்சி படிச்சிட்டோம், பெரிய எழுச்சி இருக்கா, இல்லை ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு கொண்டாட்டம் இருக்கா மக்கள்கிட்ட? நிசப்தமாக இருக்கிறாங்கல்ல மக்கள். ஏன் அவங்களே முகத்தை திரும்பி பார்த்துக்கிறாங்க எல்லாரும். இது என்ன நடக்குது நம்மளை சுற்றி? உண்மையா இல்லையா? இது இங்கே மட்டும் ஏன்னா 3 கட்சிக்கும் ஒரு சமபலத்தில் ஓட்டு போட்டுருக்காங்க. மதுரைக்கு ஃபோன் போட்டேன், என் நண்பர் இருக்கிறார் மதுரையில். ஒரு 4 டிஸ்ட்ரிக்டில் வந்து என்னுடைய நண்பர்கள், நாமக்கல் நண்பர் இருக்கிறார், ஈரோட்டில் நண்பர் இருக்கிறார், திருச்சியில் ஒரு நண்பர் இருக்கிறார். எல்லா பகுதியும் போட்டீங்க, டெல்டா, சவுத்து, வெஸ்ட். மக்கள்கிட்ட வந்து பெரிய ஆரவாரம் எழுச்சி கொண்டாட்டம் எதுனா இருக்குண்ணா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஜெய், சாதாரணமாக போயிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இப்போ நீங்கள் சொல்றீங்கல்ல, எல்லாரும் வந்து கேட்டால் இது நம்மளா இதை மாற்றத்தை கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து யார் கொண்டு வந்தாலும் எல்லாரும் மாற்றி கேட்க. இப்போ பாருங்க, அந்த ட்ரெண்ட் இருக்குது. இந்த மறுநாளுக்கு மறுநாள், அதாவது வாக்களித்த மறுநாளுக்கு மறுநாள் வந்து ஒரு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, முழுக்க சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே என்ன கேட்டால் நான் டிவிக்கே தான் ஓட்டு போட்டேன். எந்த காலகட்டத்திலும் இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய ஒரு 15 முறை வாக்களிச்சிருக்கிறேன். எப்பவுமே யாரும் வாக்களிச்சதை சொல்லவே மாட்டாங்க, பக்கத்தில் சொல்ல மாட்டாங்க, சீக்கிரட்டாக பாதுகாப்பாங்க. ஆனால் இன்னொன்று கேட்டால் நான் டிவிக்கே தான் வாக்களிச்சேன்னு சொல்லப்பட்டது. நீங்கள் இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் பேசப்படுறதோ இல்லையா, சோஷியல் மீடியாவில் விஜய்க்கு அகேன்ஸ்டாக தான் இப்போவும் ட்ரோல் ஆகிட்டு இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிசப்தமாக அப்போ இருக்கிற அதே அமைதியாக தான் இப்போ இருக்கிறாங்களே தவிர, யாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதலமைச்சர் வந்து வராருப்பார். இதே நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துங்க, கலைஞர் எடுத்துங்களேன், ஆட்சி அமைக்கிறான்னு கேட்டால் இந்நேரம் வந்து வாகனங்களில் வண்டிகளில் வந்து பரபரப்பாக இருக்கும், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் கொடுக்குறது. சார் இப்போவும் உற்சாகமாக இருக்காங்க, ஸ்கூல் பசங்களாம் நீங்கள் துண்டுலாம் போட்டுக்கிட்டு விசில் அடிச்சுன்னு போகிறதெல்லாம் பார்க்க முடியும். சார் இது நீங்கள் எப்படி வேணால் நீங்கள் பாருங்கள், இது வந்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிசப்தம் இருக்குது மக்கள்கிட்ட. நான் பார்க்குறேன் ஒரு எல்லாரையும் சார் நேற்றைய தினம் சார் நான் வாக்கு கவுண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒர்க்கிங் டேல தான் கவுண்டிங். இத்தனையும் மண்டே ஒர்க்கிங் டே, நிசப்தமாக இருந்துச்சு சார். எல்லாம் வேலையை பார்த்துட்டு பார்த்துருந்தாலும் தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எழுச்சிலாம் ஒன்றுமே இல்லை. அதனால் இது எனக்கு என்னவோ மக்கள் விரும்பி வாக்களித்து வந்தால் மாதிரி தெரியல. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது, இது ஏதோ ஒன்று வந்து நடந்துருச்சு. ஏன்னா வாக்கு எண்ணிக்கையில் கூட பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு மாதிரியாக இருந்தது, திடீர்னு ஒரு ஹைப் கிரியேட் ஆகுது, திடீர்னு ஒரு டைமில் வந்து மொத்தமாக மாறுது. அப்படியே காலையிலேருந்து ஒரு 10 மணிக்கு மேலே மாறுது சார், 9:30 வரைக்கும் அப்படியே போனது, 10 மணிக்கு மேலே அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலே அப்படியே முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு ஏறிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் ஏடிஎம்கே, 3வது தான் டிஎம்கே இருந்து, அப்புறம் மெல்ல போய் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து டிஎம்கே வந்துடுச்சு பார்க்குறேன். அதனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எடுத்த முடிவு இல்லை நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னதை இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டால் பாதி தானே போட்டுருக்குறாங்க, மீதி பாதி 3 கோடி பேர் வந்து அகேன்ஸ்டாக தானே இருக்கிறாங்க. அப்போ 3 கோடி பெருசா
மீதி இருக்க 1.5 கோடி பெருசா அப்படிதான் நம்ம அவங்க பார்க்கணும். பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. அவங்க யாரு குழப்பத்துல இருக்காங்க. யார் அந்த 1.5 கோடி தேடிட்டு இருக்காங்க? தேடி இருக்காங்க. அந்த 1.5 கோடி பார்த்தீங்கன்னா அந்த 1.5 கோடி பேருமே இப்போ நான் கேட்டிங்கன்னா யார் இந்த 1.5 கோடி பேர் நானும் இருக்கிறேன்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சார். ஓகே, கடைசியாக ஒரு கேள்வி சார். நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு நிறைய சவால் இருக்கு போது முதல் சவால் வந்துட்டு நம்ம முன்னாடியே பேசுன மாதிரி சவால் வந்து கேட்டால் 6 சிலிண்டர் கொடுக்கணும் அது கையெழுத்து. அது ஒரு பக்கம் இருக்கு. சிலிண்டர் தான் பிரச்சனையா இருக்கு. அது பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் முதல்ல தனிப்பெரும்பான்மை நிரூபிக்கணும் இல்லையா? அது வந்து அவரால் பாசிபிலிட்டி இருக்கா? கட்சிகளை ஒருங்கிணைச்சு வரா சார் பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ இவங்க தான் இப்போ அவர் கூப்பிடுறது முன்னாடியே எப்போ கூப்பிடுவாருன்னு கேட்குறாங்களே. காங்கிரஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, டிவிக்கே அழைப்பு கொடுக்கணும். அழைப்பு கொடுத்த பிறகு கம்யூனிஸ்டுகள் வந்து திரும்பவோ அல்லது யாரோ வந்து என்ன சொல்லணும்னா ஓகே சரியில்லை. இப்போ நான் நினைக்கிறேன் கேட்டால் வழியை வந்து திரும்பவும் சரி கம்யூனிஸ்டுகளும் வந்து விஜய் கூப்பிட்டால் நாங்கள் வாங்கிட்டு சொன்னால் அப்போ அங்கேருந்து ஏதோ ஒரு சிக்னல் வந்துடுச்சு. நாங்கள் அண்டர் கிரவுண்டு போயிட்டு ஆமாம் வந்து அண்டர் கிரவுண்டே ஏதோ பேசுகிறாங்கன்றது பொருளாயிடுச்சுன்றது தான் நமக்கு தெரிய வருது. அதனால் அவங்க கேட்குற அளவுக்கு இருக்குல்ல சார். இப்போ காங்கிரஸில் 5 காங்கிரஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க சார். 5 இருக்குது. 2 கம்யூனிஸ்டுகள் வந்து 2 இருக்குது. விசிகா 2 இருக்குது. ஆனால் 11 தானே தேவை அவங்களுக்கு. விசிகா கம்யூனிஸ்ட்லாம் இதுக்கப்புறம் தான் போகணும். காங்கிரஸ் ஆல்ரெடி ஒரு காலம் அங்கே தான் இருக்குது. ஆல்ரெடி காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதனால் ஒன்றும் பிரச்சனை வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். கண்டிப்பாக அப்படியே குறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதிரணியில் கூட போட்டு வாங்கிடுவாங்க. பார்க்கலாம் பாஜக என்ன ஆட்டம் ஆடுதுன்றது. அது ஒரு பக்கம் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார்.